இன்ஸ்டாகிராம் பைத்தியங்களா? நான் என்னையும் சேர்த்தான் சொல்றேன். இங்க இன்ஸ்டாகிராம் மூலமாவும் ஃபேஸ்புக் மூலமாவும் பொய்ய பரப்புறான், வதந்தியை பரப்புறான், ஆட்சியை பிடிச்சிட்டான்னு சொல்லி நம்ம புலம்பிக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த பொய் தான் பரப்புறான் அப்படின்ற விஷயத்த மறுத்து பேசுறதுக்கும் நமக்கு இந்த இன்ஸ்டாகிராம் தான் தேவைப்படுது, இந்த ஃபேஸ்புக் தான் தேவைப்படுது. இதுல ஒரு மானங்கெட்ட விஷயம் என்னன்னா, எங்கேயோ இருந்து இலங்கையிலிருந்து வந்து தமிழ்னு சொல்லி பொய் சொல்லி தர ஒரு பய சீமான் நல்லவனோ கெட்டவனோ அவனை சுடுவேன்னு சொல்றான். அதை நம்ம பரப்பிக்கிட்டு இருக்கோம். அந்த பரப்பிக்கிட்டு இருக்க தற்கொலைகளுக்கு பதில் போடுறதுக்காக நம்ம ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம், நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இது இந்த இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லாம் இப்ப நடக்குதுன்னு பார்த்தா, இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியான்னு சொல்லக்கூடிய ஊடகங்கள்லாம் இருக்குல்ல, இந்த புதிய தலைமுறை மாதிரி, அப்புறம் இந்த கலாட்டா மாதிரி ஊடகங்கள், அதுவும் இதே விஷயத்தை தான் பண்றாங்க. உதாரணத்துக்கு சொன்னோம்னா, தேர்தலுக்கு முந்தைய விஷயங்களை பார்த்தோம்னா, இந்த பிராமண கடப்பாறை அப்படின்ற ஒரு விஷயத்த தமிழ்நாடு ஃபுல்லா பரப்பினா. அந்த நிகழ்வுல சீமான் பேசுனது பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 56 நிமிடங்கள் வரை பேசியிருக்காரு. அந்த 56 நிமிடங்கள் வரை பேசுனதுல இன்றைக்கு உள்ள தமிழ் பேராசிரியர்கள் புலவர்களே பாரதியை பத்தி மறந்த விஷயங்கள் எல்லாம் சீமான் சொல்லியிருக்காரு. அந்த 56 நிமிட உரையும் வெளிப்படுத்தாம அதுல பிராமண கடப்பாறைன்ற ஒரு வார்த்தையை மட்டும் பிடிச்சுக்கிட்டு இந்த கலாட்டா மாதிரி பிகன் உட்ஸ் மாதிரி மீடியாக்கள், அதே மாதிரி இந்த விர்ச்சுவல் வாரிஸ் மாதிரி ஆட்கள் அதை பரப்பிக்கிட்டு இருக்கான். நிச்சயம் 56 நிமிஷம் என்ன பேசாந்தாரு. இப்ப தற்பொழுது ஈழ போராளிகளோட நினைவந்தல் நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் 20 நிமிடம் பேசியிருக்காரு. அந்த 1 மணி நேரம் 20 நிமிடங்கள்ல அவன் என்னெல்லாம் பேசினானோ அதை எதையுமே வெளிப்படுத்தாம விஜயை பத்தி பேசினாரு, திமுக பத்தி பேசினாரு. இந்த செய்தி மட்டும் எடுத்து போடுறான். இது எப்படி இருக்கு தெரியுமா? நீங்க சீமான்ற ஒரு தனி நபரை கொச்சப்படுத்தல, ஈழத்துல நடந்த இனப்படுகொலையவே மக்களை மறக்கடிக்கிறதுக்காக இந்த ரீல்ஸ்ன்ற பேர்ல போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதை மறுத்து பேசுற என்ன மாதிரி உள்ள பல போராளிகள் போடுற பதிவுகள்லாம் அந்த அளவுக்கு போய் சேராது. அதுக்கான காரணம் என்னன்னா, இந்த அவதூறு பரப்புறாங்களே, அவதூறு பிறந்தவங்க இவங்க அந்த செய்தியை பரப்புறதுக்கு நிறைய பணம் செலவழிக்கிறான். நிறைய பணம் எப்படி செலவழிக்கிறான்னா, அந்த வீடியோ வந்து பக்கா டிராஃப்ட் பண்றதுக்கோ, பக்கா கிரியேட் பண்றதுக்கோ, அதை பரப்புறதுக்கு பூஸ்ட் பண்றதுன்னு சொல்லி ஃபேஸ்புக்ல இன்ஸ்டாகிராம்ல பணம் கட்டுறான். அதுக்கு அவன் பணம் கட்டுறதுக்கு பெரிய ஏஜென்சிலாம் இருக்கான். அவனோட செய்தி பல மக்களோட பல கோடி மக்கள்கிட்ட போய் சேரும். ஆனா உங்களை மாதிரி என்ன மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கவங்களோட செய்திகள் போய் சேராது. ஏன்னா இங்க பொருளாதார பிரச்சனை இருக்கு. என்ன காரணம் சொல்லிக்கிறேன். நம்ம நாளைக்கு கலெக்டரேட் முன்னாடியோ ஒரு தலைமைச் செயலர் முன்னாடியோ ஒரு ஆர்ப்பாட்டமோ பொதுக்கூட்டத்துக்கு போனா என்ன சட்டை போடணும், அதை எப்படி தேய்ச்சி போடணும், அதுக்குன்னு ஒரு பொருளாதாரத்தை கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா அவன் அவதூறு பரப்புறதுக்கு கோடி கோடியா செலவழிச்சிட்டு இருக்கான். இதுக்கிடையில எப்படி உண்மை போய் சேரும்? அப்ப இதைத்தான் நான் சொல்றேன். இன்ஸ்டாகிராம் மூலமா அவதூறு பரப்புறவங்களோட பொருளாதார சக்தி மிகப்பெரியது. ஆனா அதை நிரூபிக்க துடிக்கிற நம்ம மாதிரி ஆட்களோட சக்தி மிக கம்மியானது. இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு ஆட்சி அமைஞ்சிட்டான். தேர்தலுக்கு முந்திதான் வந்து கதவு வழி எட்டி பார்த்தாரு, கதவு திறந்தது, ஜன்னல் வழி பார்த்தாரு, அவரோட கார் சக்கரங்கள் மூவ் ஆகிட்டு இருக்கு, அதுல ஒரு கரை பட்டு இருந்துச்சு, அதுல ஒரு செடி பட்டு இருந்துச்சு, அது என்ன இதை சாப்பிட்டாரு, இதை மோண்டாரு, இதை பேண்டாரு அவதூறு பரப்புனா பார்த்தா இன்னைக்கு அந்த என்ன சொல்றது தப்பு இல்ல, அந்த தளபதி என்ன டிஃபன் சாப்பிடுறாரு, எப்படி நடந்து போறாரு, இதுக்காக அவங்க முதலமைச்சர் ஆகணும், இதுக்காக நீங்க ஊடகங்கள் செய்தி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு +2 ரிசல்ட் வந்து கிட்டத்தட்ட 4 நாட்கள் ஆயிடுச்சு. பள்ளிக்குழந்தை மாணவர்கள் அடுத்த கல்லூரி எதை நோக்கி போகலாம், என்ன படிப்பை நோக்கி போகலான்னு இந்த மீடியா வந்து குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் தெரியப்படுத்தி பார்த்தா இன்னமும் தாவைக்கு எம்எல்ஏ அதை பண்ணாரு, தாவைக்கு எம்எல்ஏ பண்ண விருதுநகர் மாவட்டத்தில் கீர்த்தனான்றவங்க வெறும் ஊடகம் ரீல்ஸ்ல மட்டுமே தேர்தலுக்கு அவங்க தேர்தல் அறிவிச்சு வேட்பாளர் அறிவிக்கிறதுக்கு 2 நாட்கள் முன்னாடி வரைக்கும் தாவைக்காக அவங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா தாவைக்கா எங்கள் தளபதினு எந்த அடிப்படையில் அவங்க சொல்றாங்க தெரியல, அதையும் ஏத்துக்கிட்டாங்க. விருதுநகர் மாவட்டத்தில் வெற்றி பெற்ற தாவைக்கு எம்எல்ஏக்கள். ஏன் வெற்றி பெற்ற தாவைக்கு எம்எல்ஏக்கள்னா அவங்க எல்லாம் தாவைக்கால கட்சி ஆரம்பிக்கும் போதே தொண்டர்கள் இருந்தவங்க. இன்னைக்கு வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்ல. ரீல்ஸ் மூலமா தேர்தலுக்கு 2 நாளுக்கு அவங்க வேட்பாளர் அறிவிக்க 2 நாள் முன்னாடி வரைக்கும் அவங்க தனிநபரா விருதை கீர்த்தனா இருந்தவங்க திடீர்னு பார்த்தா இன்னைக்கு தாவைக்கா கீர்த்தனா இருக்காங்க, அவங்க அமைச்சராக இருக்காங்க. இதை தாவைக்கா தொண்டர்கள் ஏத்துக்கிறீங்க. ஏன்னா முழுக்க ரீல்ஸ் மட்டுமே நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்க தாவைக்கா கூட்டம் பல பொய்களை பரப்பிக்கிட்டு இருக்கு. அந்த பரப்பிக்கிட்டு இருக்க பொய்களை தாவைக்கால சில நல்ல மனிதர்கள் இருக்கீங்க, அவங்க அதை நம்ப வைக்கிறான். இந்த நிலை போச்சுன்னா அடுத்த தமிழ் சமூகம் மிக மோசமான சூழலை சந்திக்கும். நேற்று இலங்கை, நாளை தமிழ்நாடு, அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. நான் மீண்டும் சொல்றேன், இது பொதுமக்களுக்காக நான் சொல்லல, இந்த அவதூறுகளுக்கு எதிராக போராடிக்கிட்டு இருக்க இளைஞர்களுக்கும் நான் இந்த மாதிரி ஆட்களுக்காக சொல்றேன். நம்ம அதை எதிர்த்து தெரிவிக்கிற கருத்துக்கள், வீடியோக்கள் எதுவுமே அந்த அளவுக்கு மக்கள் போய் சேராது. இதை நான் தேர்தலுக்கு முன்னாடி புரிஞ்சுக்கிட்டேன். அதனாலே சமீபத்தில் இந்த பதிவு போடாம இருந்தேன். இன்னைக்கு கேட்க முடியல, ஏன்னா மனசு கேட்கல. சீமான் நல்லவனும் கெட்டவனும் இலங்கையில இருந்து ஒருத்தன் சுற்று வேண்டான், அவன் தமிழ்நாடு கூட சந்தேகமா இருக்கு. அவன் சுற்றுவான்னு சொல்றான், அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கான் இங்க உள்ள தமிழ. ஏன் திரும்ப சீமான் அமைவன் சொல்றேன்னா, நம்ம மண் அப்படி மன்னனே மன்னன் வந்தான் வென்றான் சென்றான் தான் சொல்லியிருக்கோம். ஆண்டவனே வந்தான் அருளினார் தான் போட்டிருக்கோம், தந்தான் தான் சொல்லியிருக்கோம். மீண்டும் சொல்லிக்கிறேன், இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா முழுக்க தேவையில்லாத விஷயங்கள் மட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஊடகம் பின்னாடி இயங்கிட்டு இருக்க இந்த இன்ஸ்டாகிராம் மோகம் இன்னைக்கு முதலமைச்சர் அலுவலகத்திலே ஒருத்தர் ரீல்ஸ் போடுறான், அது முதலமைச்சர் ரசிக்கிறான்றான். அதனால இதை மாற்ற முடியாது. இனி ஒரு 10 ஆண்டு கூட ஆகலாம், அடுத்த தலைமுறை எந்திரிச்சு வந்து செல்போனா தூக்கி உடைக்கிற வரைக்கும். ஸோ அவங்க பணியில கவனம் செலுத்துவோம், இந்த ஊடகத்தை முழுக்க புறக்கணிப்போம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரீல்ஸ் பைத்தியங்களா நானும் அந்த பைத்தியமாவே இருக்கேன். நன்றி.